அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய தினம் பொருட்பாலில் 48வது அதிகாரமாக உள்ள வலியறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 471வது திருக்குறளுக்கு செல்ல போகின்றோம். வலியறிதல் என்பதற்கு தன்னுடைய வலிமையினை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான்புகழ் கொண்ட வள்ளுவன் வகுத்தமைத்துள்ளார். இப்பொழுது 471வது திருக்குறளுக்கு நாம் செல்வோம். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். மீண்டும் குறள். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது காண்போம். செய்கின்ற செயலின் வலிமை, தன்னுடைய வலிமை, பகைவரின் வலிமை, தனக்கு துணையாக வருவோரின் வலிமை, இவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ந்த பிறகே ஒரு செயலில் இறங்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள். செய்கின்ற செயலின் வலிமை, தன்னுடைய வலிமை, பகைவரின் வலிமை, நமக்கு துணையாக வருவோரின் வலிமை, இவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ந்த பிறகே ஒரு செயலில் நாம் இறங்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.